எப்போ ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்து முழுசா வெளிய வந்து எனக்குன்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனோ, அப்போ நைட் ரொம்ப லேட்டா தூங்கிட்டு, காலையில லேட்டா எந்திரிக்கிற பழக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. தொடர்ந்து சில வருஷங்கள் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். ஆனா, அதன் மூலியமா என் புரொடக்டிவிட்டி கம்மியாகறதையும், அ என்னுடைய மென்டாலிட்டி ரொம்ப ஒரு மாரி ட்ரெயின் அவுட் ஆகறதையும் நான் கவனிச்சேன். ஸோ, சில நாட்கள் நம்ம ஏன் வந்து ஏர்லியரா எந்திரிக்கக்கூடாதுன்ற தாட்ல நான் முயற்சி பண்ணி பார்த்தப்போ, அந்த ஏர்லி மார்னிங் ரைசிங் அப்படின்றது டெஃபினட்டா நெறைய சேஞ்சஸ் குடுத்துச்சு. ஸோ, நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அடுத்த 90 நாட்களுக்கு தினமும் காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்றத நானே எனக்கு ஒரு சேலஞ்சா கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்ச நான் மட்டும் ஃபாலோ பண்ண போறதில்ல. நீங்க விருப்பப்பட்டா நீங்களும் என் கூட இந்த சேலஞ்ச சேர்ந்தே பண்ண முடியும். அது எப்படின்றத தொடர்ந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ரீசென்ட்டா காஸ்மோஸ்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் கத்துக்கணும், தொடர்ந்து கூடயே பயணிக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, அந்த கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 90 நாள் நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்னுடைய மைண்ட் சப்போர்ட் பண்ணும். என் பாடி சப்போர்ட் பண்ணும். ஸோ யாரா இருந்தாலும் ஜஸ்ட் அலார்ம் வச்சு எந்திரிச்சுட்டு போயிடலாம் காலையில. ஆனா, அது சஸ்டெய்னபிளா பண்ண முடியுமா? அது நமக்கு ஏதாவது பெனிஃபிட் குடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இங்க நெறைய பேர் நேரத்தில எந்திரிக்கணுன்றதுக்கு வேண்டியோ, இல்ல ஏர்லி மார்னிங் ரிச்சுவல்ஸ் பண்ணணுன்றதுக்கு வேண்டியோ எந்திரிப்பாங்க அலார்ம் வச்சு. ஆனா, அதுக்கப்புறம் திரும்ப தூங்கிட்டு திரும்ப தன்னுடைய ரொட்டீன ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்திரிப்பாங்க. இது வந்து பெருசா நமக்கு லைஃப்ல பெனிஃபிட்லாம் குடுக்காது. ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அது ஃபோர்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்கு வேண்டி பண்ண முடியாது. ஸோ எனக்கு இங்க ஒரு தேவை இருக்கு. எனக்கு ஒரு அவசியம் இருக்கு. என்ன தேவை இருக்கு? எனக்கு நேரமே பத்தலன்னு தோணுது. இங்க நெறைய பேர் என்கிட்ட பேசுற விஷயம், என் லைஃப்ல நேரமே இல்லங்க அப்டிம்பாங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? டெய்லி ஒரு 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சீங்கன்னா, உங்க லைஃப்ல அவ்ளோ நேரம் கிடைக்கும். ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி எந்திரிச்சீங்கன்னா, நீங்க சொல்ற நெறைய பிரச்சனைகள மார்னிங்லயே முடிச்சுட்டு உங்க டேய ஃப்ரீயா வச்சுக்கலாம். ஆனா, இங்க நெறைய பேர் இப்டி பண்றது கிடையாது. ஏர்லி மார்னிங் ரைசிங்க்கு நெறைய பேர் வந்து நெறைய காரணங்கள் சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாங்க. பட் இந்த சேலஞ்ச பொறுத்தவரைக்கும், அடுத்த 90 நாட்களுக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும். ஆனா, இத ஒரே நாள்ல பண்ண முடியுமான்னா இல்ல. அதனால இந்த சேலஞ்ச நான் 3 ஃபேஸா பிரிச்சிருக்கேன். ஸோ முதல் 30 நாள், அடுத்த 30 நாள், தென் கடைசி 30 நாள். இந்த 3 ஃபேஸா பிரிச்சுட்டு 90 நாட்கள் முடிவுல நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கக்கூடாது. கான்ஷியஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அப்படி நம்ம 3 மணிக்கு எழறப்போ நம்ம லைஃப் ப்ரொடக்டிவா கொண்டு போறதுக்கு நெறைய விஷயங்கள் ரெடியா இருக்கணும். ஸோ இத தான் அடுத்த 3 மந்த்ஸ் ஒரு சேலஞ்சா கிரியேட் பண்ணி நான் ஃபாலோ பண்றேன். இந்த சேலஞ்ச் நான் தனியா பண்ணல. காஸ்மோஸ் கம்யூனிட்டில எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம். எந்த ஒரு சேலஞ்சையும் நம்ம தனியா பண்ணும்போது, சம்டைம்ஸ் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்காது. இதில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்றேன். இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு சேலஞ்ச். இது ஒரு வேளை நீங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும், உங்களுக்கு அத எப்படி கொண்டு போணுன்றத சப்போர்ட் பண்றதுக்கு நான் அந்த கம்யூனிட்டில அவைலபிளா இருப்பேன். இந்த மாரி சேலஞ்ச் நீங்க பண்ணும்போது தான், ஒரிஜினலி உங்களோட பொட்டன்ஷியல் என்ன? உங்களால எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க முடியுன்றதெல்லாம் தெரியும். நமக்கு இந்த மாரி ஒரு சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ட கூட கிரியேட் பண்ண முடியாட்டி, நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றத எதிர்பார்க்கவே முடியாது. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது என்ன? வெறும் நான் எண்ணத்துல ஒரு விஷயத்த நெனச்சேன், அது வந்துருச்சு அப்படி கிடையாது. ஒரு புது ஜாப நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னா, அது உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான மாற்றம் உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கணும். ஒரு புது வாழ்க்கைய அப்ரோச் பண்ணணும்னா, நீங்க பழைய விஷயங்கள இக்னோர் பண்ட்டு, ஒரு புது செல்ஃபா உங்கள உருவாக்கியிருக்கணும். அந்த வேலைக்கு, அந்த ஃபியூச்சருக்கு தகுதியா நம்மள மாத்தியிருக்கணும்ல. அதுல ஒரு விஷயம் தான் ஏர்லி மார்னிங் ரைசிங்குமே. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்க போறீங்க. காலைல 7 மணிக்கா எந்திரிப்பீங்க? வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு நெறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். பொறுப்புகள் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லெவல் இருக்கும்போது உங்களுடைய ஹெல்த்த பார்த்துப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில இந்த ஏர்லி மார்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த சேலஞ்ச நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம எப்படி ஈஸியா உங்கள வந்து அந்த ரொட்டீனுக்கு பழக்கப்படுத்துறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா நம்ம தூங்குற நேரத்த ஆர்கனைஸ் பண்ணணும். சேலஞ்ச் அப்படின்றது வெறும் எந்திரிக்கணும் 3 மணிக்கு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாம, லைஃப் லாங் அத சஸ்டெய்னபிளா பண்றதுக்கும், அது உங்களோட கோல்ஸ்க்கோ, உங்களுடைய பெரிய பெரிய விஷஸ்க்கோ அத எப்படி கனெக்ட் பண்றதையும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது. இந்த சேலஞ்ச நீங்க எவ்வளோ டைம் வேணா ரீடூ பண்ண முடியும். ஒவ்வொரு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் நீங்க அடுத்த ஃபேஸ் போலாம். முக்கியமா இந்த கம்யூனிட்டில வெறும் இந்த சேலஞ்ச் மட்டும் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனுக்கான கோர்சஸ் இருக்கு. மத்த நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா, வெறும் இந்த சேலஞ்ச் மட்டும் ஃபாலோ பண்ண போறதில்ல. ஒன்ஸ் காஸ்மோஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கான லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் இங்கேயே ஹேண்டில் பண்ண முடியும். ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர், செல்ஃப்ன்னு சொல்லி 6 பில்லர்ஸையுமே உங்க லைஃப்ல ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த சேலஞ்ச வந்து ஜூன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என் கூட ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. பட் இந்த சேலஞ்ச் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி காஸ்மோஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கும்.
நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஓன் ஃபேஸ்லேயும் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேலை தனியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்குண்டான சப்போர்ட் எல்லாமே நான் கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்கு கொடுப்பேன். இதுக்காக வீக்லி மந்த்லி மீட்டிங்ஸ் இருக்கும். உங்கள் ப்ராக்ரஸ் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். எல்லாருமே அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம எல்லோரும் எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்ன ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியும். அண்ட் முக்கியமாக இந்த கம்யூனிட்டியில் உங்களை என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது, ஒரு சேலஞ்ச் நீங்கள் முடிக்கும் போதும், ஒவ்வொரு மைல்ஸ்டோன் நீங்கள் முடிக்கும் போதுமே உங்களுக்கான பேட்ச் உங்கள் ப்ரொஃபைல் ஆட் ஆகும். ஸோ வெறும் ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும், அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் என்ன அவுட்கம் பார்க்குறீங்கன்றதையுமே நீங்கள் செல்ஃபாக ரிவ்யூ பண்ணிக்க முடியும். அதுக்கான செக்லிஸ்ட், அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் எல்லாமே இதே சேலஞ்சை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஜூன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஜூலை ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 92 டேஸ் பண்ண போகிறோம். என்னோடய ப்ராக்ரஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்கள் ப்ராக்ரஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அது போக இருக்கிற மற்ற மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்களை பற்றியுமே இந்த 3 AM சேலஞ்ச் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த 3 மாதத்தில் உங்கள் லைஃப்பை ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.